வாங்க மேடம். சாரி, வாங்க காமினி. இது என்ன கேம்? சும்மா ஒரு டைம் பாஸ். உட்காருங்க, வாங்க. அட உட்காருங்க. சைட்டா இருக்கு. மாட்ட மாட்டேங்குது. என்னது? கேம்ங்க. விளையாடுறீங்களா? தெரியாது. அட ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்லும் போது பட்டன் அமுத்துங்க போதும். ஏங்க அங்க இல்லைங்க, இங்க பிடிங்க. நல்லா டைட்டா பிடிங்க. அப்படிதான். அந்த குச்சியை சென்டரா பிடிங்க. ஆமா, அப்படிதான் அப்படிதான். அந்த எட்ஜில் பிடிங்க. அப்படிதான். ஏங்க கரெக்டா அடிங்க. இப்படி 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 வாங்க. இங்க இருக்க. ஆமா ஆமா, என்ன விஷயம்? நாங்களாம் வெளியே போறோம், கிளம்பு. கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க போங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு கிளம்பு. போங்க. பாத்துடா. இப்படி இப்படி நீ பாத்துடா. 4:40 ஆயிட போகுது. என்னங்க கூப்பிட்டீங்களா? வாங்க. என்னங்க இது? உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வராங்களா? எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கா? உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு ஜூலி சொன்னா. சொல்லிட்டாளா? ஆஹா, சிக்கனு, முட்டை, மீன், நண்டு, ஆஹா என்னன்னே தெரியலையே அது. ஆஹா சூப். எங்க போயிட்டா? என்னங்க எங்க இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஏங்க இவ்வளவுத்தையும் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்குங்க ஆகுறது? கல்யாண மாப்பிள்ள தானே, தெம்பா இருக்க வேண்டாமா? தெம்பா தான் இருக்கும். ஒருவேளை தூங்கிட்டானா? தூங்க விட மாட்டேன். நீங்க சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். கரெக்ட் கரெக்ட். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க. தேங்க்ஸ். பிஸ்லரி? காவேரி. கிடைக்காத பொருள் நமக்கு. இப்பவே குடிச்சாதான் உண்டு. தேங்க்ஸ். ஏங்க நீங்க சாப்பிடல? சாப்பாடு சிம்பிளி சூப்பருங்க. பா நான் குளிரு. அதுக்குள்ள சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? சும்மா பூந்து விளையாடிட்டேன். என்ன ஐட்டம்லாம் வச்சிருக்காடா காமினி? காமினியா? இனிமே எல்லாம் மாறும். மாறும்ன்றா? அறிவிக்கட்ட முண்டோம். சோறு ஆறதுக்குள்ள போய் சாப்பிடுறா. நீங்களும் போங்க போங்க. என்ன மேடம், சமையல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களாமே? மாடா, வந்தவங்களுக்கு கவனி. புன்னகை இதோ பாருடா. நான் மச்சி எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? இதை சுத்துறதுக்கு பதில் ஆஷாக்கு பின்னாடி சுத்தி இருந்தாலாவது ஏதாவது நடந்திருக்கும். டேய் வேணாம், செம்ம கடுப்புல இருக்க ஏற்கனவே நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்து. ஏன் காமெடி கூட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓ, அப்ப நீ கூட தான் மாட கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. டேய் என்னடா சொல்ற? அப்போ நீ சொன்னா கரெக்ட், நான் சொன்னா தப்பா? என்ன தம்பி சண்டை இங்க? பாத்தியா, அப்ப காமெடி வந்தாளா? ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா கண்ணா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு கண்ணா? வேணாம் வேணாம், அவனுக்கே கூட யூஸ் ஆகும். நீ வாட கண்ணா. இது வேற நேரம் கெட்ட நேரத்துல. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? இப்ப என்னடி சொல்ற? கூல். என்னடா கூல்? எப்பவுமே ஒன்னதானே உட்காந்து சாப்பிடுவோம். ஏதோ பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் நம்மள நம்பிதான் இருக்காங்க, நீ வருத்தப்படல? அதுக்கு இப்ப நான் என்னடி பண்ண? நீ பண்றது கரெக்டே இல்ல. இல்ல, நீ அவளோட சுத்துற. கமான் ஜூலி, தயவு தப்பா பேசாத. உன்னோடய அவன் அப்படிதாண்டி பிஹேவ் பண்ணுவான். ஏய் அடி. என்னடி நீ விட்டா பேசிட்டே போற? போனா போகுது, தப்பு பண்ணிட்டேன்னு சும்மா இருந்தா யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? அவ என் தங்கச்சிடி.
ஏன் ஜூலி இப்படி பண்ற? அவனை பத்தி எனக்கு முழுசா தெரியும். அவன் உனக்கு கிடைச்சா நீ தான் லக்கின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் விளையாட்டுத்தனம் தான், ஆனா ரொம்ப நல்லவன். சாரி தயா, ரியலி சாரி, ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஷட் அப். சாரி சொல்லிட்டா எல்லாம் மறந்துடுமா? இப்போ அதுக்கு வாட் ஷுட் ஐ டு? கம் டு தி பாத்ரூம் வெரி அர்ஜென்ட் வித் டவல். என்ன ஆச்சு எனக்கு? ஏன் இப்படிலாம் பண்றேன்? என்ன ஜூலி தூங்கலையா? தூக்கம் வரல. ஏய் என்ன ஒரு மாதிரி இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடந்துடாது ஜூலி. தேவையில்லாம குழம்புற நீ. உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு தான். ஆனா அது இங்க நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எஸ் மேடம் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு. சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ. பெங்களூர்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ நாங்கள் அங்கே கிளம்பலான்னு இருக்கோம். என்னைக்கு? இப்போவே ரைட் நோ. ஓ போயிட்டு வாங்க. மேடம் இன்னொரு விஷயம், எங்களுக்காக ரொம்ப ஸ்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் எங்களால் மறக்கவே முடியாது. குட் நைட் மேடம். குட் நைட். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். தயா இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. மேடம் தயா இங்க இருக்கட்டும், நீ போடா. தயா தயா எனக்கு வேணும். எனக்கும் தயாக்கும் நாளைக்கு கல்யாணம். நீ அவன்கிட்ட மூவ் பண்ணதை வச்சு நான் சந்தேகப்பட்டேன். ஓ தயாவை நான் எப்பயோ பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவன் திரும்பி வரமாட்டான். போடா ஃபூல். பைக் கொடுத்து அனுப்புனியே, பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ண மறந்துட்டியா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், பாக்குறியா? லேப்டாப் ஆன் பண்ணு. பண்றா. நம்ம உடனே பெங்களூர் போனோமா? ஏன்? வேணும்னே காசாவியை தூக்கி போட்டுட்டு பைக்ல அவனை கட்டி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. நீ ஏதோ தப்பா யோசிக்கிற. அவன் ஜாலியா தான் பழகுறான். இல்ல ஆஷா, வேற ஏதோ நடக்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. நாளைக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம பெங்களூர் போயிடலாம், இங்க இருக்க வேணாம். ரொம்ப டென்ஷனா இருக்கா? நாளைக்கு இன்னும் டென்ஷன் ஆக போற. இப்ப என்ன சொல்ல போற நீ? தயா அப்பா பெரிய போலீஸ் ஆபீசர், ஜூலி அப்பா பெரிய விஐபி, ரொம்ப பவர்ஃபுல் ஆளுங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. போடா லூசு. பாரா, காமினி யாருன்னு தெரியும். ஜூலி எப்படி இருக்கா? எங்க இருக்கான்னு தெரியல, பட் தயாவோட தானே இருக்கா. சேஃபா இருப்பா. அவங்க சந்தோஷம் தானே, பெத்தவங்களுக்கு சந்தோஷம். ஆமா, அதுதானே நமக்கு தேவை. இதோ மேடம் வந்துட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்க? மேடம், எங்களை வர சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஆக்சுவலி 25 இயர்ஸா ஒரு சர்ச் ரீஓப்பன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓ. அந்த சர்ச் ஓபன் பண்ணா நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகும். அதான் சார் இருக்காருல்ல. அவரு அன்அஃபிஷியலா வந்திருக்காரு. வேற விஷயமா லா அண்ட் ஆர்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணதா அவரை கூப்பிட்டுருக்கேன். அதோட ரெக்கார்ட்ஸ் கொரியர் அமிச்சனே, கிடைக்கலையே. ஓஹோ, இன்னொரு செட் இருக்கு. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் மேடம். சார், ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? அப்படிலாம் எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் கமிஷனரை வச்சு பேசிக்கலாம். என்னடா மச்சான், பவர்ஸ் நீயே காமினி பவரை பாத்தியா? மூடிட்டு சொன்னதை செய்.